ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு இளைஞர் சொல்வதை தயவு செஞ்சு கேளுங்க. விஜய் அவர்கள் அந்த ஒரு பெரிய லெவலில் ஒரு மாநாடு ஒன்று நடத்துனாங்க, அவங்க கட்சி சார்பான. அப்போது அந்த கட்சிக்கு அந்த அந்த கட்சியினுடைய தொண்டராக இருக்கலாம் அல்லது அவரோட ரசிகராக இருக்கலாம், அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கேளுங்க. எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? நான் கார வேலை தான் பண்றேன், ஆனால் கம்பெனியில் பண்றேன். ஆனால் லீவ் தர மாட்டேன்னாங்க. வேலை எடுத்து தூக்கிட்டு பரவாயில்ல, நீ தூக்கிட்டு போடா, நான் போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நான் மட்டும் நைட்டு 12 மணிக்கே ஆஃப்ல இருந்தேன். நான் ஆஃப் போட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு காசு எடுத்துட்டு நான் மட்டும் இப்படியே வந்துட்டேன். அவர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி என்ன சொல்றது, நம்மளை வந்து தூக்கி நிறுத்தக்கூடியது நம்மளுடைய வேலையை தான். அதுவே இழந்துட்டு இந்த மாதிரி போய் நீங்க வந்து எந்த அரசியல் கட்சி வேணா இருந்துட்டு போங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனா இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமானது. அதவே வந்து இவங்க வந்து சரியா வேலை லீவு போட்டுனா வேலையை விட்டு தூக்கிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவங்க வந்து அதுவும் பரவாயில்ல, நீ வேலையை விட்டு எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதனுடைய கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களை வந்து நம்பி இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இதனுடைய கஷ்டம் என்ன, 4 நாளைக்கு வேலைக்கு போனால் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தினருக்கும் இது தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்களா? சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நபர் சொல்லக்கூடிய இந்த கருத்தையும் கேளுங்க. இதே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா விஜய் சார் வந்தாருன்னா சீரியஸாவே நல்லது நடக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எங்க அப்பாண்ட சொன்னதுக்கு அவர் கலாச்சிட்டாரு. ஏன்னா அவர் விஜய் என்னன்னு சொல்லி கலாச்சாரு? அதான் டெபாசிட் கூட வாங்க மாட்டான்டா அவன்லாம். இவங்களுக்குள்ள இவர் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க அப்பா சொன்னது ஒரு வேலை சரியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன் அப்படின்னா அரசியல் கட்சியில இதெல்லாம் சாதாரணமாக முன்கூட்டியே நம்மளால வந்து எதுவுமே கணிக்க முடியாது. காலப்போக்கில் தான் தீர்மானிக்கும். நம்ம வந்து நீங்க உங்களுடைய இஷ்டம், நீங்க வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், எந்த கட்சி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனால் என்ன சொல்றது, கவனமாக இருப்பது நல்லது. இளைஞர்கள் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சினிமா வேற, அரசியல் வேறு. அரசியல் வந்து எல்லா விஷயமும் அரசியல் கலக்காம நம்ம வந்து இருக்க முடியாது. அரசியல் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் அளவுக்கு அதிகமான அரசியலை நம்ம போய் முழுகணும் அப்படின்னா நமக்கு அதனால ஏதோ லாபம் இருந்தால் மட்டும் தான் போகணும். தேவையில்லாத நம்ம காசு செலவு பண்ணி நம்ம தான் ஆண்டியாக போகுமே தவிர பயனற்ற அரசியல் தேவையல்லாதது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.